الحمد لله رب العالمين ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عند رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும், இன்னும் இந்த உலகத்தை அவனே கட்டமைக்கின்றான், அவனே நிர்வகிக்கின்றான். அவனுடைய இந்த உலகம் சரியான இயங்குவதற்கு அவன்தான் காரணமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்தோன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் குறித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்காக நேர் வழிகாட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நம் சமூகத்திற்கு நேர் வழிகாட்ட வந்த எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் மற்றும் இந்த புனிதமிகு ஜும்மா மஜ்லிஸில் கூடி குழம்பி இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம், அண்மை கால சமூகம் அலட்சியமாக கருதி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனையை குறித்து நாம் இங்கு பேசப்படுவதற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பள்ளி பருவங்களிலிருந்தே பரிச்சயமான ஒரு கேள்வி, புவி வெப்பமடைதல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நாம் பள்ளி பருவங்களிலிருந்தே எளிமையாக பதிலளித்து விடுவோம். அதாவது இந்த பூமியில், அதாவது புவியில் சராசரியான வெப்பத்தை விட நீண்ட காலமாக வெப்பம் உயர்ந்து கொண்டு செல்வதைத்தான் இந்த புவி வெப்பமடைகிறது, புவி வெப்பமயமாதல் என்பதாக குறிக்கிறது என்பதாக எளிமையாக பதிலளித்து விடுவோம். ஆனால் இந்த கேள்விக்கான விடையை நாம் உற்று நோக்கினால் இதனுடைய விளைவையும் இதனுடைய தாக்கத்தையும் எவ்வாறாக அமையும் என்பதை இதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சகோதரர்களே, அதாவது பூமியில் ஏற்படும் வெப்பமானது நீண்ட காலத்திற்கு அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் என்னைக்காவது எப்பொழுதாவது சிந்தித்திருப்போமா, ஏன் இவ்வளவு கடுமையான வெயில், ஏன் இவ்வளவு கடுமையான வெப்பம் நம்மை தாக்குகின்றது என்பது குறித்து நாம் ஒரு நாளாவது சிந்தித்திருப்போமா? இதனுடைய காரணங்களை எல்லாம் சிந்தித்தால் மனிதன் எவ்வளவு நஷ்டம் அடைந்திருக்கின்றான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதனை குறித்த சிந்தனை நம்மளுக்கிடையே கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் சகோதரர்களே. முதலாவதாக, இந்த புவி வெப்பமடைதல் என்பது யாரால் உருவாகிறது என்று பார்த்தால், அது முழுக்க முழுக்க மனிதனுடைய செயல்பாடுகளாலும் மனிதனுடைய நடவடிக்கைகளாலும் தான் ஏற்படுகிறது என்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும்போது கூட, ஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸி லியதீகஹும் பஅலல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன் என்பதாக குறிப்பிடுகின்றார்.
மனிதர்களின் கரங்கள் தேடிக்கொண்டதனின் காரணமாக கரையிலும் கடலிலும் குழப்பம் தோன்றியிருக்கின்றது. அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவு அவர்கள் சுவைப்பதற்காக இன்னும் அதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும் என்பதாக சொல்லி காட்டுகின்றனர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் மனிதன் செய்யும் தவறையும் அதனுடைய விளைவையும் சுட்டி காட்டுகின்றார். மனிதனுடைய தவறின் காரணமாக, அதாவது அவன் இந்த உலகில் செய்த குழப்பத்தின் காரணமாக, அவன் தன்னலத்திற்காக செய்த தவற்றின் காரணமாக, மனிதன் ஆசைகளுக்காக வெளியாகின்ற அந்த ஒரு வீண் விரயத்தின் காரணமாக கடலிலும் கரையிலும், அதாவது தரையிலும் குழப்பம் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். முதலில் இந்த கடலில் எவ்வாறாக குழப்பம் ஏற்படுகிறது என்பதாக பார்த்தால், இந்த புவி வெப்பமடைதலின் காரணமாக ஆர்டிக், அண்டார்டிக் போன்ற பகுதிகளில் இருக்கும் கம்பீரமான ராட்சச பனிமலைகள் யாவும் உருக தொடங்குகிறது. இது உருகி கடலிலே நீராக கலப்பதன் மூலம் கடலினுடைய நீர்மட்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதனால் வரும் காலத்தில் சென்னை, மும்பை போன்ற கடற்கரை ஓர பகுதிகளிலாகட்டும், சில தீவுகளாகட்டும், சில முக்கியமான நகரங்களாகட்டும் அபாயத்துக்குள்ளா இருக்கிறது. அதாவது அந்த நீர்மட்டத்தின் உயர்வதின் காரணமாக அது மூழ்கும் அபாயம் இருக்கிறது என்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. நாம் வெறுமனே புவி வெப்பமயமாதல் என்பது சில வெப்பம் பூமியில் அதிகரிக்கிறது என்பதாக சாதாரணமாக கடந்துவிட்டு செல்கின்றோம். ஆனால் அதனுடைய விளைவு ஒரு ஊரையே மூழ்கடிக்கும் நிலையில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தரையில் ஏற்படும் பாதிப்பை குறிப்பிடும் பொழுது அறிவியல் ஆய்வாளர்கள் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரித்து கொண்டு செல்வதாலும் மழை அல்லது பருவ சுழற்சி என்பது சரியாக சீராக இல்லாமல் குளறுபடியாகி தரம் புரண்டு போய் விடுகிறது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நாம் உதாரணத்துக்கு சொன்னால், இந்த பருவமழை எங்கேயும் பெய்ய வாய்ப்பில்லாமல் சில இடங்களில் வறட்சி நிகழ்வும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் அதிகமாக கனமழை கொட்டி வெள்ளம் வரவும் பாதிப்பு இருக்கின்றது. இது சரியான சீராக இல்லாமல் ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும், அதாவது குறைவாகவும் இருப்பதன் காரணமாக அது குளறுபடியாகி பாதிப்புகளை மக்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படுத்தி தருகின்றது. இன்னும் இயற்கை இடர்கள் சார்ந்த சூறாவளிகள், புயல்கள் போன்ற இயற்கை இடர்கள் அதிகமாக ஆகுவதற்கு இந்த புவி வெப்பமாதலும் பங்கு வகிக்கிறது என்பதை அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இவ்வாறுதான் கடலிலாகட்டும் கரையிலாகட்டும் இவ்வாறான பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு செல்வதற்கு காரணம் முழுக்க மனிதனின் நடவடிக்கைகள் தான் என்பதாகவும் நமக்கு தெரிய வருகின்றது. மனிதன் தன்னுடைய ஆசைக்காகவும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் உணவு, நீர், மின்சாரம் போன்ற எல்லாவற்றையும் வீணடிக்கின்றான். இன்னும் காடுகளை அழித்து தள்ளுகின்றான், மரங்களை ஒவ்வொன்றாக வெட்டி சாய்க்கின்றான். பற்பல தொழில்நுட்பங்களுக்காக ஏராளமான தொழிற்சாலைகளை அமைக்கின்றான். அதனுடைய கழிவுகளை எல்லாம் கடலிலே கலக்கின்றான். இது போன்ற எண்ணற்ற செயல்களால் இந்த உலகம் போக போக அந்த உலகத்தையே அழிக்கும் நிலைக்கு அவன் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஆக அன்புமிக்க சகோதரர்களே, இந்த நிலை கண்டிப்பாக மாற வேண்டும். இந்த மனிதன் செய்யும் அபாயங்களில் மிகப்பெரியது எது தெரியுமா? சொன்னது போல காடுகளை அழிப்பதுதான். இந்த காடு என்பது இயற்கையின் நுரையீரல் என்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், இந்த மரங்களும் செடிகளும் இந்த பூமியில் சுற்றி இருக்கும் கரியமில்ல வாயு என்ற நச்சு வாயுவை உள்ளெடுத்துக் கொண்டு மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் தூய்மையான ஆக்சிஜனை தந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொன்னால், இந்த மரங்களில் இருக்கும் வேர்கள், தண்டுகள் எல்லாம் எக்கச்சக்கமான ஆக்சிஜன்களை உள்ளெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நாம் காடுகளை அழிக்கும் பொழுது ஒரு வினாடியில் அவ்வளவு டன் கணக்கில் ஆக்சிஜன் வெளியாகி ராக்கெட் வேகத்தில் வளிமண்டலத்திற்கு சென்று அந்த வளிமண்டலம் யாவும் வெப்பமடைகிறது. இதனால் புவி வெப்பமடைவது என்பது வெகு விரைவாக நடக்கின்றது. இதுதான் மனிதர்களில் உயர்ந்த செயலாக இந்த பாதிப்பிற்கான காரணமாக இருக்கின்றது. ஆக மரத்தை வெட்டுவதற்கு இஸ்லாமும் தடை செய்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தை வெட்டுவதை குறித்து எச்சரித்துள்ளார்கள். யார் நிழல் தரும் மரத்தை வீணாக ஒருவர் வெட்டுகிறாரோ
அவரின் தலையை அல்லாஹ் நரகில் குப்புறப்படுத்துவான் என்பதாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதன் செய்யும் இவ்வாறான விளைவுகள் யாவும் இந்த புவி வெப்பமடைதலின் காரணமாக ஒவ்வொரு நாளும் நாளொன்றுக்கு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இது மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. இன்னும் நாம் தெளிவாக பார்த்தால் 1960 1970 போன்ற காலகட்டங்களில் இந்த புவி வெப்பமடைதலின் நிலையை கணக்கிடும் போது 0.18 செல்சியஸ் டிகிரியை தான் புவி வெப்பமடைகிறது என்பதாக பதிவிடுகிறார்கள். ஆனால் கடந்த 40 வருடங்களில், அதாவது 2010 போன்ற காலங்களில் புவியின் வெப்பத்தை கணக்கெடுக்கும் பொழுது 0.36 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கிறதாக, அதாவது வரலாறு காணாத வெப்பம் 100% உயர்ந்திருப்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இது மிகவும் மோசமான ஒரு வெப்பம் அதிகரிக்கின்ற தன்மை என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இப்பொழுது கூட நாம் அறிந்திருப்போம், 2024 2025 போன்ற காலகட்டங்களில் அதிகமான வெப்பங்களை தந்த ஆண்டாக கணக்கெடுக்கப்படுகிறது என்றும் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாமும் அதை உணர்ந்திருப்போம். அந்த ஆண்டுகளில் வெப்பம் தலைக்கேறி நாம் தண்ணீர் கூட இல்லாமல், பருவமழை பெய்யாமல் தவிர்ப்பதை நாம் உணர்ந்திருப்போம். இன்னும் இந்த 2026 கூட ஏப்ரல் மாதத்தில் கடும் வெப்பம் இருந்ததன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் கண்டிப்பாக மாற வேண்டும் சகோதரர்கள். அது வேறு யாரு கையும் இல்லை. இந்த புவி வெப்பமடைவதற்கான காரணம் மனிதர்களாகி அதற்கான தீர்வுகளை கொடுப்பதும் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் கண்டிப்பாக மாற வேண்டும். இதற்கான ஒரு தீர்வை இஸ்லாமும் தருகின்றது. இது வெறும் சாதாரண விஷயமாக இருந்தால் அதை அப்படியே ஒதுக்கிவிட்டு செல்லிருக்கலாம். ஆனால் இந்த பூமி, மனிதர்கள் வாழ்வதற்கு தகுந்த இந்த பூமி சரியான முறையில் இயங்கவில்லை என்று சொன்னால் அது நஷ்டம் வேறு யாருக்கும் இல்லை. இங்கு வசிக்கும் நாம், நம்முடைய தலைமுறையர்கள், இன்னும் உயிரினங்கள் மற்றும் எல்லா வகையான உயிரினங்களும் பாதிக்கப்படுவது அதாவது பாதிக்கப்படுவது என்பது உறுதியாக இருக்கின்றது. இதற்கு இஸ்லாம் சொல்லும் தீர்வை கவனித்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரம் நடுவதற்கு ஏவப்பட்டுள்ளார்கள். அதாவது யார் ஒருவர் ஒரு மரத்தை நடுகின்றாரோ அல்லது ஒரு பயிரை விதைக்கின்றாரோ, அந்த பயிரிலிருந்து வெறும் உணவை பறவையோ மனிதனோ அல்லது மிருகங்களோ உட்கொண்டால் அது ஒரு தர்மம் என்று சொல்லித் தருகிறார்கள். சகோதரிகளே, அதிலிருந்து கிடைக்கும் ஒரு பழமாக இருக்கட்டும், அதிலிருந்து கிடைக்கும் சிறு நிழலாக இருக்கட்டும், அதிலிருந்து கிடைக்கும் ஒரு காற்றாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு நன்மையாக விதமாகத்தான் இருக்கிறது. இது தெரியாமல் மனிதன் ஒவ்வொரு நாளும் காடுகளை அழிக்கின்றான், மரங்களை வெட்டி சாய்க்கின்றான். இது நன்மையா தீமையா என்று பார்ப்பதற்கு முன்பாக இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு மரம் 100 to 200 கிலோ ஆக்சிஜனை வெளியிடுகிறதாக அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் வாழ்வதற்காக 2 மரங்கள் சராசரியாக வளர்ந்திருந்தால் ஒரு நாளில் அவன் வாழ்வதற்கான காற்றை அந்த மரங்கள் தருகிறது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்பொழுது மரமே இல்லாமல் தனி பொட்டல் காடாக இருந்தால், அந்த மனிதன் அங்கு வசித்துக் கொண்டிருந்தால் அவன் நிலை எவ்வாறாக இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். ஆக ஆக்சிஜன், அதாவது உயிர் வாழ்வதற்கு இந்த ஆக்சிஜன் காற்று என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அது இல்லாமல் மனிதன் ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை மரங்கள் தருகின்றது. அந்த மரத்தை விதைப்பதற்கும் அந்த பயிரை விதைப்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இன்னும் வீண் விரயம் செய்வதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இவ்வாறாக கூறி காட்டுகின்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயங்களை செய்பவரை அறவே நேசிப்பதில்லை. சகோதரர்களே, வீண் விரயம் செய்பவர்களே அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்கப்பட்டார். அது சிறு விஷயத்தில் இருந்தாலும் கூட சரி. இன்றைய காலத்தில் சர்வ சாதாரணமாக இந்த வீண் விரயம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் தன் தேவைக்காக மின்சாரமாக இருக்கட்டும், தண்ணீர், உடை, உணவு, எல்லா விஷயத்திலும்
பொடுபோக்காகவும் அதில் அலட்சியம் காட்டியும் மீன் விரயம் செய்து கொண்டிருக்கின்றார். இது கண்டிப்பாக இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஒருமுறை சாதர் எல்லாம் அவர்கள் உழு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உழுவை அதிகப்படியான முறையில் செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு முறை ஒரு உறுப்பை கழுவினால் அது பரந்த, அதுவே 3 முறை கழுவினால் அது சுண்ணத்தாக இருக்கின்றது. ஆனால் சாதர் எல்லாம் அவர்கள் அதிகமான முறையில் செய்து கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கண்டு சாதர் ரலியல்லாஹு அவர்களிடம் இவ்வாறு கூறுகிறார்கள், சாதே இது வீண் விரயம் என்று வேற என்ன என்று கேட்டார்கள். அதற்கு சாதர் ரலியல்லாஹு அவர்கள் பணிவோடு சொல்கிறார்கள், யார சொல்லலாம், உதுவிலும் கூடவா வீண் விரயம் இருக்கிறது என்பதாக பணிவோடு கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீ ஓடும் நதியில் ஒழு செய்து கொண்டிருக்கும் போதும் அதிலும் வீண் விரயமானால் அதுவும் வீண் விரயம் தான் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீண் விரயம் என்பது நமது வாழ்விலிருந்து முற்றிலும் அகற்றக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். மரங்களை வளர்ப்பதாக இருக்கட்டும், வீண் விரயம் செய்யாமல் இருப்பதாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதனுடைய விளைவு நாளை நாம் வரும் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் நிகழ்ந்த ஒரு உலகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு உலகமாகத்தான் நாம் விட்டு சொல்லுவோம் இந்த முறையை கையாண்டால். இந்த உலகில் நாம் ஒரு பிரதிநிதியாக, அதாவது ஒரு பொறுப்பாளராகத்தான் வந்திருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறி காட்டினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலா, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான். இந்த பொறுப்பை குறித்து நாளை நாம் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக கூறி காட்டினார்கள். இந்த உலகத்தில் நாம் வரும் காலம் முதல், அதாவது இங்கே இந்த உலகத்தில் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அங்கிருந்து நம்மளுடைய பொறுப்பு ஆரம்பிக்கிறது. நாம் இந்த உலகத்தை எவ்வாறு வந்தோமோ, இந்த உலகத்தில் எவ்வாறு வந்தோமோ நாளை அது போன்றே இந்த உலகத்தை விட்டு அடுத்த வரும் சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும், இன்னும் அந்த உலகத்தை மாசுபடுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கும் நாம் தயாராக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறி காட்டினார்கள், யார் ஒருவரை கொன்றாரோ அவர் ஒரு சமுதாயத்தை கொன்று விட்டார். யார் ஒருவரை வாழ வைத்தாரோ அவர் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்து விட்டார். ஆக நாம் வரக்கூடிய காலங்களில் அடுத்து வரும் தலைமுறைக்கு நம்முடைய இந்த பூமியை சரியானதாக கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். இல்லை நச்சு வாய்ந்த ஒரு பூமியாக தந்து விட்டோம் என்று சொன்னால் அது நாமே அவர்களை தலைமுறையை தந்துவிட்டு கொண்டதற்கு சமமாக ஆகிவிடும் சொல்கிறது. ஆக இந்த உலகில் நாம் எந்த முறையில் வாழ்கின்றோமோ அது போலத்தான் அடுத்த தலைமுறையும் வாழ வேண்டும் என்ற பண்பை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த ஒரு சிந்தனையை நமக்கு இருக்க வேண்டும். நாம் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் இதனை போன்ற செய்யும் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்த பூமி கடும் அபாயத்தில் இருக்கின்றது, அதை நாம் தான் மீட்டெடுக்க வேண்டும். வெறுமனே இஸ்லாத்தை மட்டும் பரப்புவது நமது நோக்கம் அல்ல, மாறாக முழுவதுமாக எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆக வரக்கூடிய காலங்களில் நம்முடைய இறைவன் இந்த உலகை மாற்றுவானாக, அதாவது ஒரு குளிர்ந்த உலகமாக நமக்கு ஆக்கி தருவானாக. பருவமழை பருவ சுழற்சி எல்லாம் சரி செய்து தருவானாக. புவி வெப்பமடைதலை அல்லாஹ் குறைத்து நமக்கு தந்தருவானாக. இன்னும் புவி வெப்பமடைதலின் தாக்கத்தையும் அதனுடைய ஏற்படும் விளைவையும் நமக்கு அல்லாஹ் குறைத்து தருவானாக. இந்த உலகை இறைவன் காப்பாற்றுவானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுல் கரீம் மலிக்குன் கதீம் பர்ருர் ரஃபூர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.